நமது கிராமத்திற்கு அருகாமையில் உள்ளவர் பச்சாங்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நமது வெற்றி வேட்பாளருக்கு இந்த ஒருமுறை இரட்டைகளை 17வது சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருந்த, இன்றைக்கு அந்த கட்சி திமுகவோட கூட்டணி போறது பிடிக்காம நான் இப்போ என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைத்துக் கொண்டேன். அதற்கு ஒரு முக்கிய காரணம் நம்மளுடைய புரட்சி தலைவர் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திரன். மருதூர் எம்ஜிஆர் பிறந்த ஊரு கோபாலமேனன். எம்ஜிஆரோட தந்தையார் பேரு ராமச்சந்திரன். எம்ஜிஆருடைய இயற்பெயர் தட் இஸ் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அக்டோபர் 10, 1972 தோற்றுவித்தார். ஜூன் 30, 1977 ஆட்சியை பிடிச்சார். அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏழை எளிய மக்களுக்கு எவ்வளவோ திட்டங்களை கொடுத்தார். அவர் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் கலர் டிவி கலைஞரால ஆட்சிக்கு வரவே முடியல. ஓட ஓட வரட்டியவர் நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். டிசம்பர் 24, 1987 நம்மளை விட்டு பிரிந்தார் புரட்சி தலைவர். அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி நடத்தினாங்க. அம்மாவோட ஆட்சியில எத்தனையோ நலத்திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டம், மகப்பேறு உதவி திட்டம் 18,000 ரூபாய், தாய் சேய் நல பெட்டகம், தாலிக்கு தங்கம், பாலூற்றும் அறைகள், கறவை ஆடு மாடு, இலவச கணினி, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவிகளுக்கு சைக்கிள் அப்படின்னு எத்தனையோ திட்டங்களை உருவாக்கினார் அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் டிசம்பர் 5, 2016 நம்மளை விட்டு பிரிந்தார். அதன் பிறகு 2017 இருந்து 2021 வரைக்கும் புரட்சி தமிழர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார். அவர் ஆட்சி செஞ்ச அந்த காலம் பொற்காலம். அவர் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா கடுமையான நெருக்கடி, கஜா புயல் வந்தது, திறம்பட ஆட்சி செஞ்சார். இந்த தமிழ்நாட்டில் 70 வருஷம் தூர்வாரப்படாத 63,000 குளம் ஏரிகளை தூர்வாரினார். அதனாலதான் அவருக்கு குடியும் பராமரிப்பு நாயகன் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. அவருடைய ஆட்சி காலத்துல தான் 11 மாவட்டங்களை உருவாக்கினார். தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் அப்படின்னு ஒரு 11 மாவட்டங்களை உருவாக்கி அந்த மாவட்டங்கள் தோறும் 11 மெடிக்கல் காலேஜை உருவாக்கினார். நம்ம ஏழை எளிய மக்கள், அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய மக்கள் மருத்துவ படிக்கணுங்களுக்காக இடஒதுக்கீடு 7% கொடுத்தார். அது மட்டுமா, இன்னும் சொல்ல போனால் இந்த ஒலிம்பிக்ல, இந்த தேசிய விளையாட்டு போட்டியில் வென்ற வீரர்களுக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தார். இப்படி நிறைய உதவிகளை செஞ்சார். காவேரி டெல்டாவை பாதுகாப்பு மண்டலமா அறிவித்தார். 1652 கோடியில அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டத்தை வழங்கினார். நிறைய சொல்லிட்டே போலாம் ஐயா அவர்களை பத்தியும் அவருடைய ஆட்சியை பற்றும். இன்றைக்கு ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒல்லி அவங்க என்னன்னா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கிறது மட்டும்தான். தேர்தல் வந்தா போதும் முதலமைச்சர் டீ குடிப்பாரு, டீ கடையில போய். தேர்தல் வந்தா ஆட்டோல போவார். அப்புறமா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மெட்ரோ ட்ரெயின்ல போய் டிக்கெட் எடுத்துட்டு ட்ரெயின்ல போனாராம். இத வேற ஒரு செய்தியா போடுறான். அவங்க பரம்பரையிலேயே முதல்ல டிக்கெட் எடுத்தது அவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வித்தவுட்ல வந்தவர் தானே, கள்ள ட்ரெயின் ஏறி போனவர் தானே கலர் டிவி கலைஞர் அவர்கள். இன்றைக்கு ஆசியாவிலே அந்த குடும்பம் 10வது பணக்கார குடும்பம். எங்கிருந்து வந்தது இந்த பணம்? எப்படி வந்தது இந்த பணம்? ஊர் அடிச்சு உலையில போட்ட பணம், நம்ம வயிற்றுல அடிச்ச பணம், கொள்ளை அடிச்ச பணம். அப்போ இவங்க சட்டமன்ற தேர்தல் வந்தாதான் தெரியும், மக்களை பத்தி தெரியும். டீ குடிப்பாங்க, ரோட்ல நடப்பாங்க. அப்பா ஒரு பக்கம் போனாருன்னா புள்ள ஒரு பக்கம் போவோம். அப்புறம் அவங்க இன்னொரு தங்கச்சின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு பக்கம் போவாங்க. தேர்தல் வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களை அவங்க நினைவுக்கு வரும். இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி நடக்குது? அதற்கு ஒரு 3 நாளைக்கு
நாளைக்கு முன்னாடி சேலத்துல ஒரு கூட்டம் நடக்குது. எங்களுடைய பழைய பொதுச் செயலாளர், எங்களுடைய அந்நியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சரை மேடையில வச்சுக்கிட்டே பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? அண்ணா ஆட்சியில 2 குறை தான் இருக்கு, ஒன்னு பாலியல் வன்கொடுமை, இன்னொன்னு கஞ்சா அப்படின்னு. ஒரு முதலமைச்சரை வச்சு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. அது எங்க கேப்டனுடைய ஆவி அந்த அம்மாவோட உடம்புல பூந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பாடுபடுத்தினாங்க இந்த திமுக எங்க கேப்டனை. வெக்கலாம அந்த கூட்டணியில சேர்ந்துக்கிட்டு 10 எம்எல்ஏ சீட்டுக்கும் ஒரு எம்பி சீட்டுக்கும். அதனாலதான் உண்மையான விசுவாசிகள், கேப்டனோட விசுவாசிகள் நிறைய பேர் நாங்க கட்சியை விட்டு வெளியே வந்துட்டோம். பாலியல் வன்கொடுமை 3 வயது குழந்தையிலிருந்து மூதாட்டி வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்க முடியல. பாலியல் வன்கொடுமை, கஞ்சா, பத்தமடைன், லூசோமேட்ரின், கொகைன் ரொம்ப சல்லிசா கிடைக்குது. போதைப் பொருட்கள் ரொம்ப சல்லிசா கிடைக்குது. அப்ப இந்த ஆட்சி மாறணும். ஐயா எடப்பாடியார் சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் அறிக்கை 297 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாசத்துல கஞ்சா ஒழிக்கப்படும் அப்படின்னு. கஞ்சா அறவே ஒழிக்கப்படும் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த திமுக எப்படி எல்லாம் நாடாமாறு பாருங்க. 21/8/2021 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல ஒரு வாக்குறுதி என்ன தெரியுமா? அனைத்து மகளிருக்கும் நலத்திட்டம், அதாவது உரிமை தொகை. என்ன சொன்னாங்க? அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் சொன்னாங்க. கொடுத்தாங்களா 1000 ரூபாவை? அந்த பேப்பரை நான் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேப்பரை பத்திரமா வச்சிருக்கிறாங்க நானு. அவங்க பத்திரிகையில போட்டிருக்காங்க பாருங்க. அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய். 21/8/2021 வந்த பத்திரிகை இங்க பாருங்க. இந்த பத்திரிகை 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பத்திரிகை அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் பாருங்க. இதுல 505 தேர்தல் அறிக்கையில் அவங்க எத்தனை தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுறாங்க தெரியுமா? 20% தான். ஆனா அவங்களை கேட்டா நான் எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றிட்டேன். நிச்சயமா கிடையாது. சொல்லும் போது அனைத்து மகளிருக்கு உரிமை தேவைன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? இல்லையே. 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னு தெரிஞ்ச உடனே 1000 ரூபாய் கொடுத்தானுங்க. அதுவும் எல்லாருக்குமா கொடுத்தாங்க? 1,09,00,000 பேருக்கு தானே கொடுத்தாங்க. நம்முடைய தமிழ்நாட்டில் 2,20,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. 20 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. ஆனா கொடுத்தது 1,09,00,000 பேர் தானே. அப்புறம் ஏன் நீ அனைத்து மகளிருக்கு உரிமை தொகைன்னு ஏன் சொன்ன? யார ஏமாத்துற? ஊர ஏமாத்துறியா? அப்புறம் சொல்றானுங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு. எங்களுடைய தமிழ்நாட்டு பெண்களை தகுதி வாய்ந்த பெண்கள் நிர்ணயம் பண்றதுக்கு நீ யார்? எங்க தமிழ்நாட்டு பெண்களை நிர்ணயம், தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நிர்ணயம் சொல்றது நீ யார்? அப்புறம் நீட்டை நாங்கள் ஒழிப்பேன்னு வந்தார் சின்னவர்னு ஒருத்தர். சின்னவர்னா ஒரே ஒருத்தர் தான், புரட்சி தலைவர் பொன்மன செம்மன் மக்கள் திலகம் ஒருத்தர் தான் சினிமாவில் சின்னவர்னு சொல்லுவாங்க. குதிரைக்கும் கழுதைக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க தான் இந்த திமுக காரங்க. நம்ம புரட்சி தலைவர் குதிரை, இந்த கழுதை ஒண்ணு சொல்லிட்டு போகுது நான் சின்னவர்னு அவருக்கு அவரே தம்மண்ட அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? நீட்டு தேர்தலை ஒழிப்போம்னு சொன்னாரு. ஒழிச்சாங்களா? இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகைக்காரன் கேக்குறாங்க, சார் அந்த நீட்டு தேர்தலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட. உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா சொல்றாரு? நாங்க 2 தடவை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், அது போக மத்தியில காங்கிரஸ் ஆட்சி வரல, அதனால எங்களை நீட்டு தேர்வு ஒழிக்க முடியல. இந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே இந்த காங்கிரஸ் தான். இந்த திமுகவோட தமிழ்ச்செல்வன் எம்பி இருக்கும்போது இந்த காங்கிரஸ் தான் நீட்டு தேர்வை கொண்டு வந்தாங்க. இப்போ நாடகம் ஆடுறாங்க, நீட்டு தேர்வை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி. முடிஞ்சது அவங்களால. அனிதா முதல் ஜெகதீஷ் வரைக்கும் எத்தனை தற்கொலை நடந்தது, எத்தனை தற்கொலை நடந்தது. அதே போல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லிட்டு அமைச்சர் எல்லாம் சொல்லுவானுங்க, வாசி வாசி வாசி. உங்க அப்பா வீட்டு காசா? இல்ல உங்க அப்பா வீட்டு காசா? மக்கள் வரி பணம் தானே. நாங்களா கேட்டோம் ஓசி பஸ். நீ பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்துட்டு
வீட்டுல இருக்கிற ஆண்களுக்கு இங்க இருந்து அடுத்த ஸ்டாப் வரைக்கும் போற 5 ரூபாய் டிக்கெட் 10 ரூபாய் ஏத்திட்டியடா. எப்படியோ ஏமாத்துறானுங்க பாருங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்தாலே விலைவாசி உயர்ந்துரும். மின் கட்டணம் 3-4 தடவை ஏத்திட்டானுங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 20,000 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த அரசாங்கம் 5,000 மெகாவாட் தான் தயார் பண்றாங்க. அதை தயார் பண்றதுக்கு 3 ரூபாய் 41 காசு தான் ஆகுது. மிச்சம் 15,000 மெகாவாட் 55,000 கோடி ரூபாய்க்கு வெளியில வாங்குறாங்க. ஏன்? அதுலயும் கமிஷன். இன்றைக்கு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு நாளைக்கு 70 லட்சம் முட்டை போடுறாங்க. 70 லட்சம் முட்டையிலும் கமிஷன். அரசு பஸ் 22,700 பஸ் ஓடுது. 8 மண்டலம் 21 கோட்டம். அதுல 22,700 பஸ் ஓடுது. அந்த பஸ் ஒரு நாளைக்கு 1 கோடியே கிலோமீட்டர் போகுது தமிழ்நாடு முழுதும். அதுக்கு டீசல் சுமார் 20 லட்சம் லிட்டர் டீசல் வேணும். அந்த டீசல்லையும் ஊழல். ஆக மொத்தம் அரசு துறை 54 ஊழல். அப்ப இந்த ஊழல் அடிக்கிற காசு லட்சக்கணக்கான கோடி ரூபாய். நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு அமைச்சர் பழனிவேல் ராஜன் ஒரு ஆடியோ வந்திருக்கான். மாமனும் மச்சானும் 30,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு எப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆடியோ வந்துச்சு. அப்போ இந்த திமுக ஆட்சி நமக்கு தேவையா? கவர்ச்சி ஆட்சி, கவர்ச்சி அரசியல் பண்றானுங்க. இப்ப உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன தெரியுமா? ஐயா எடப்பாடியார் டாப்ல இருக்கிறாரு, ஸ்டாலின் கீழே வந்துட்டாரு. அவன் உண்மையிலேயே நல்லபடியா ஆட்சி செஞ்சாங்கன்னா உனக்கு எதுக்குப்பா 25 கட்சி கூட்டணி? 25 கட்சியா 23 கட்சி கூட்டணியா? 23 கட்சி கூட்டணி. நீ உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செஞ்சனா ஏன் உனக்கு 23 கட்சி கூட்டணி? நீ நல்லதை செஞ்சு கேட்டு ஓட்டு வாங்கு. உன்னால முடியாத. அதான் எங்க பார்த்தாலும் கொள்ள, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, கஞ்சா எத்தனையோ இருக்க. உன்னால எப்படி வாங்க முடியும் ஓட்டு? முடியவே முடியாது. அதுபோக இங்க NLC உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. 892 மில்லியன் டன் நிலக்கரி. ஆக NLC 892 மில்லியன் டன் நிலக்கரி இங்க தேவைப்படுது தயாரிக்க, மின்சாரம் தயாரிக்க. நம்ம மத்திய அரசு 220 தான் கொடுக்கறாங்க. 672 மில்லியன் டன் நிலக்கரியை இங்க தயார் பண்றாங்க. இப்ப அந்த 2ஆம் விரிவாக்க நிலக்கரி சுரங்கத்துக்கு 603 ஹெக்டேர் நிலத்தை இப்ப கையகப்படுத்துறாங்க. கடலூர்ல இருந்து மரவெட்டி, அப்புறம் நிறைய ஊர்கள் சொல்றாங்க, கீழ் வைத்தியா குப்பம், இப்படி நிறைய ஊர்களை சொல்றாங்க. அந்த ஊர்ல இருந்து நிலத்தை கையெடுத்த பண்றாங்க. அந்த நிலத்தை கையெடுத்து பண்ற விவசாயிகளுக்கு வேலை கொடுக்கணும். அதுவும் கொடுக்கறது கிடையாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் வாழ்ந்த பூமியில இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, வேளாண் துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணினார்? இங்க விவசாயத்திற்கு ஏதாவது பண்ணினாரா? இல்லையே. அவர் என்ன செஞ்சார்? இங்க நெல் மானியம் ஒழுங்கா கொடுத்தாரா? கொடுக்கலையே. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு அவர் பண்ணி தரணும். பஸ் ஸ்டாண்ட்ல சரியான ஒரு பஸ் ஸ்டாண்ட் இன்னும் கட்டல இந்த பகுதியில எல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஒரு லிஸ்ட் இருக்குங்க. நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுக்கு இந்த அமைச்சர் நடவடிக்கை எடுத்தாரா? இங்க கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கா? கிடையவே கிடையாது. மா, பலா, கொய்யா, முந்திரி சிறு வியாபாரிகள் அவங்களே விளைய வச்சு அவங்களே ரோட்டு ஓரமா போட்டு விக்கிறாங்க. அதுக்கு ஒரு கடை ஏற்பாடு செஞ்சாங்களா? இல்ல விவசாய கடன் ரத்துன்னு சொன்னாரே இந்த அமைச்சர் செஞ்சாரா? அது போல இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீர்ப்பாசன வசதி ரொம்ப கம்மியா இருக்கீங்க. அதுக்கு இந்த அமைச்சர் ஏதாவது செஞ்சாரா? 4 தடவை அமைச்சரா இருக்கான்னு சொல்றாரு. 4 தடவை அமைச்சரா இருந்தீங்களே, இந்த குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு உங்களால என்ன கிடைச்சது சொல்லுங்க. கேட்டா முதலமைச்சரும் சீர்காழி மாப்பிளம்பாரு, இவரும் சீர்காழி மாப்பிளம்பாரு, நானும் விவசாயம் பாரு, நானும் டெல்டாக்காரன்பா. ஆனா அங்க விவசாயி எல்லாம் செத்துக்கிட்டு எல்லாம் இருக்கான். இங்க விவசாயி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கான மாண்புமிகு அமைச்சர்
அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்க இந்த கடந்த 4 தடவை அமைச்சரா இருந்தீங்களே, நீங்க என்ன பண்ணுனீங்க? நீங்க என்ன பண்ணுனீங்க? நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க உங்க குடும்பம் உங்களை சார்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. உங்களை ஓட ஓட விரட்டதுக்கு எங்க அண்ணன் ராஜா என்ற புவனேந்திரன் வந்து விட்டார். அவங்க வேற எதுவுமே நம்பல, இததான் நம்புறாங்க. வாங்கிங்க, என்ன வேணாலும் வாங்கிங்க, எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிங்க. அது நம்ம பணம், நம்ம வைத்து அடிச்ச பணம். அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். நம்மகிட்ட கொள்ளை அடிச்ச பணம் நம்ம கிட்டே வரணும்னு அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்கிறான். அவன் மனசாட்சி படியெல்லாம் கொள்ளை அடிக்கல. வாக்காளர் பெருமக்களே, மனசாட்சி படியெல்லாம் கொள்ளை அடிக்கல. நீங்களும் மனசாட்சி பார்க்காதீங்க. மனசாட்சி பார்க்காம ஓட்டு சாவடிக்கு போகும் பொழுது, ஓட்டு போடும் பொழுது ஒரு கணம் சிந்திப்பு, ஒரு கணம் யோசிச்சு நல்ல தலைவர் யார், சாரி நல்ல தலைவர் யார், நல்ல கட்சி எது, நல்ல கூட்டணி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. அண்ணனுக்கு அந்த மிஷின்ல 4வது பட்டன்ல நச்சுன்னு ரெட்டையில ஓட்டு போடுங்க. உங்கள் மாற்றம் வேணும். உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால், உங்கள் தொகுதி பிரச்சனை சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். வாக்காளர் பெருமக்களே, மாற்றம் வரணும். அந்த மாற்றம் உங்க விரல் நுனியில் இருக்கு, விரல் நுனியில் இருக்கு. தயவு செய்து அந்த 4வது பட்டன்ல இரட்டை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசை பெற்ற சின்னம், நம்மளுடைய பாரத் மாதா கி ஜெய் பிஜேபி நரேந்திர மோடி அவர்கள் ஆசை பெற்ற சின்னம் வேட்பாளர். அதே போல நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆசை பெற்ற வேட்பாளர் அண்ணன் ராஜா என்ற புவனேந்திரனுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் இரட்டை சின்னத்தில் பதியும்போது கேட்டு தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். வெற்றி விழா கூட்டத்தில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார், அண்ணன் ராஜா அவர்கள் அங்கு அமைச்சராக இருப்பார். மீண்டும் வெற்றி விழா கூட்டத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக இங்கே களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய மண்ணின் மைந்தர், நமது தொகுதியை சார்ந்தவர், நமக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர், பச்சை தமிழன் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளராக, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக, அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ராஜா என்கிற புவனேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து நமது குறிஞ்சிப்பாடி மக்களின் உரிமை குரலாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலித்திட நாம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. நமது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில 30 வருஷமா ஒரே ஒருத்தர் தான் இங்க இருக்காரு. அவருக்கு இந்த ஊருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வடலூர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறவர். ஒரு குறுநிலை மன்னரை போல இங்க வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அண்ணா மீச ராஜேந்திர அண்ணா பேசுறதெல்லாம் பேசிட்டார். இங்க வடலூர்ல இருக்கிறதால ஒரு சிறு கருத்துக்களை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஏதோ இருக்கு பாருங்க, இது புதுசா கட்டின பஸ் ஸ்டாண்ட். அதோ பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்களா, இப்பதான் கட்டினது. அது அது எதிரில் ஏதோ பாருங்க வள்ளலார் போர்டிங் லாட்ஜிங் இருக்கா. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் எதாவது இருக்கா பாருங்க. இதுக்கு அதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கடை கட்டி விட்டு கடைலாம் திறந்திருக்கா பாருங்க. கடை கட்டி விட்டாங்க, அந்த கடைலாம் திறந்திருக்கா? ஏன் திறக்கல? கடைக்கு 10 லட்சம் வேணுமா? ஏன்னா முருங்கை விற்கிற முருங்கீரை விற்கிற ஆயா, மல்லாட்டை விற்கிற ஆயா, பனங்கிழங்கு விற்கிறவங்க, வெள்ளரி பிஞ்சு விற்கிறவங்க, இவங்கெல்லாம் உனக்கு 10 லட்சம் கொடுத்துறாயா கடையில இருந்து கடை வைப்பாங்க.
கட்டி விட்டுட்டு ஏதோ ஒரு புறா குண்டு மாதிரி கட்டி விட்டுட்டு 10 லட்சம் கூட 5 லட்சம் கூட எந்த கடையா திறந்திருக்கா? இதே நிலைதான் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி முழுவதும். பக்கத்தில் இருக்க நம்ம பார்வதிபுரம் 107 ஏக்கர் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலார் அவர்களுக்கு அந்த கிராமத்தை சார்ந்தவங்க 107 ஏக்கரை கொடுத்தாங்க. பெருவெளி அமைத்து வருடந்தோறும் தைப்பூச தினங்களிலே 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் உலகமெங்கும் இருந்து வருகை தந்து வள்ளலார் அவர்களை தரிசிக்கின்ற அந்த பெருவெளியை நான் தான் அமைச்சர்னு சொல்லிட்டு வள்ளலார் புகழ இவங்க உலகம் முழுவதும் கொண்டு போறாங்களாம். சர்வதேச மையம் அமைக்கிறேன்னு பூரா அந்த பெருவெளியில பள்ளத்தை தோண்டி அதையெல்லாம் மக்கள் தடுப்பதற்கு, இந்த வடலூரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அணிதிரண்டு தடுப்பதற்கு அங்கே சென்ற போது காவல்துறை வைத்து அவர்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து வள்ளலார் பூமியான பெருவெளியை நாசப்படுத்த வேண்டும் என்று முனைப்பு காட்டிய எம்ஆர்கே அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் இந்த நேரம். அதோடைய விட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆபத்தானபுரம், அங்க இருக்குது நம்முடைய பச்சைவாழியம்மன் கோயில். என்னையா பண்ணுச்சு பச்சைவாழியம்மன் கோயில்? அதை எடுத்து அங்க கொடுக்கணுன்ற எங்க கொடுக்கணுன்ற மக்கள் கேட்க வந்தா நீ வழக்கு போடுவன்ற, அரெஸ்ட் பண்ணுவன்ற, ஜெயில வைப்பன்ற. வடலூர்ல ஒருத்தர் வச்சிருக்க நீனு, அவரு ஒரு குட்டி அமைச்சருங்க. பூரா பஞ்சாயத்தா தான், ஒரே ஒரு சேர் தான். கூட்டத்தில் இருக்கிறவங்க நீங்க தான் பாத்துக்கணும், என்ன மரியாதை கொடுக்குறாங்க, எங்க தீண்டாம இருக்குன்னு பாத்துக்கணும். ஒரே ஒரு சேர் தான் வடலூர்ல, ஒரே ஒரு சேர் தான் இருக்கு. இதான் இன்றைக்கு வடலூரின் நிலைமை. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால், மண்ணின் மைந்தர் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளுடைய பிரச்சனை தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்ம நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்முடைய உரிமையை பாதுகாப்பார்கள். அந்த வகையில இந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய சொந்தக்காரராக இருக்கக்கூடிய 3 முறை ஊராட்சி மன்ற உறுப்பினராக பாரத பிரதமர் மோடி அவர்கள் 3 முறை குஜராத் ஆண்டார். குஜராத் ஆண்ட பிறகு அடுத்தது என்ன செஞ்சாங்க? பிரதமர் ஆக்கினாங்க. 3 முறை பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். அப்ப அவர் என்ன ஆக்கணும்? நம்ம அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும். நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர் தான் நம்ம உரிமைக்காக போராடுவார். எங்க இருந்தாலும் வர்றவங்க விருந்தாடி மாதிரி வருவாங்க. எங்க பஸ் ஸ்டாண்டை கட்டுவாங்க. ஊரு பேரு பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்களோ அவ்வளவு நிதி ஒதுக்கி பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். எங்கயா நிக்கிறேன்னு கேட்டா பஸ் ஸ்டாண்டு பேர் சொல்ல மாட்டான், கட்டணவங்க பேர் சொல்றான். இதான் இன்னைக்கு கொடுமை வடலூர்ல. அதனால இன்னும் சொல்ல போனா நிறைய இருக்கு. நம்ம பாபாண்ணனை ஊட்டினா நகர செயலாளர் ஒரு 25 பக்கம் எழுதி வச்சிருக்காரு பேசுறதுக்கு. நம்ம டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்லாம் நேரத்தின் அருமை கருதி அடுத்து வருகின்ற வேட்பாளர்களுக்கும் நாம் நாகரிகத்தோடு வழிவிட்டு, ஆனால் தேர்தலை பொறுத்த வரையிலே இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே தமிழகத்தில் ஆட்சி அமைய போகிறது என்பதை இன்றைக்கு உளவுத்துறை உறுதி செய்திருக்கிறது. அந்த ஆட்சி மன்றத்திலே நம்முடைய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் நாம் வாக்களித்திருக்கக்கூடிய அண்ணன் ராஜா என்கிற புவனேந்திரன் அவர்களும் அந்த சட்டமன்றத்திலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே அமைகின்ற அந்த ஆட்சியிலே அவரும் அங்கு சட்டமன்ற உறுப்பினராக அமர்ந்து நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு, குரல் கொடுப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.